ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே நாக்கில் எச்சி விடுற மாதிரி ருசியான கருவாட்டு தொக்கு சும்மா சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதத்தோட இதை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். அதுக்கு முதல்ல நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து கருவாடு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாப் பொடி, குருமிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவாடை லைட்டாக பொரிஞ்சாலே போதும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்ச புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா வற்றி வரட்டும். அவ்வளோதாங்க, ருசியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீடே மணக்கும். அப்புறம் யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய்.